ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதாஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருதாங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பியூட்டி டிப்ஸ், எக்ஸசைஸ் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ள நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நிறைய ஹோம் ரெமெடிஸ், அதாவது உங்கள் வீட்டு அடுப்படியில் இருக்கிற பொருள் கொண்டே நிறைய ஃபேஸ் பேக் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன ஒரு சூப்பரான டிப்ஸ்னால், ஒரு ஃபேஸ் பேக் இன்ஸ்டண்ட்டான க்ளோ, நல்ல ஒரு க்ளோ வந்துச்சு. நான் அந்த பேக்கு போட்டதுமே அப்படியே என்னோடய ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவாக இருந்துச்சு, பிங்கிஷ் கலராக இருந்துச்சு. நிஜமாகவே நான் சொல்கிறேன், நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 100% எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். மூணுமே சூப்பராக நல்ல ஒரு ரிசல்ட் அண்டு க்ளோ கொடுக்குற மாதிரியான பேக் தான். கண்டிப்பாக இந்த பேக்கை நான் எப்படி ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன்றதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு, உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பேக்குக்கு நம்ம எடுத்துருக்கிறது பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட். பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட் இதை தனித்தனியாக போடும்போதே எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மூணையும் சேர்த்து போடும்போது கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மூணுத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் தனியாகவும் அப்ளை பண்ணலாம். இது கூட இல்லைன்னா ஏதாவது ஒரு நலங்குமா, கடலைமா, அரிசிமா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒரு க்ளோவாக இருந்துச்சு. இப்போ இருக்க என் ஃபேஸும் இதை அப்ளை பண்ணி நான் வாஷ் பண்ணும்போது இருக்கிற சேஞ்சும் உங்களுக்கு கண்டிப்பாக லைவாகவே தெரியும். சூப்பரான ரிசல்ட் எனக்கு கிடைச்சிச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட் அதை அரைச்சிட்டு அப்படியே கூட நம்ம ஃபேஸில் போடலாம். இல்லைனா கொஞ்சம் ஏதாவது மிக்ஸ் பண்ணியும் போடலாம். அது நம்மளோட விருப்பம். இது கூட இல்லைனா கொஞ்சமாக வாழைப்பழம், பப்பாயா இருந்தால் பப்பாயா இது கூட நம்ம சேர்த்து போட்டோம்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்கும் ஃபேஸுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஃபேஸுக்கு ஃபுல்லாக கவர் ஆகலை. அதை மிரர் பார்த்து நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், கழுத்து, காது எல்லா இடத்துலையும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சமாவது ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே நான் போட்ட பேக்கை பார்த்துருப்பீங்க. நான் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ ஒரு க்ளோவாக, இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருந்துச்சு. இந்த மாதிரி பேக்கை நம்ம டெய்லி போட்டு வந்தோம்னா இன்ஸ்டன்ட் க்ளோன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பெர்மனண்ட் க்ளோன்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ரெமெடிஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் வர்றது எல்லாமே கண்டிப்பாக நேச்சுரலாக நம்மளுக்கு எந்த செலவும் இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க பொருளை கொண்டே தான் செஞ்சு கொண்டிருக்கோம். நிறைய டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எங்கேயும் போயிட்டு உட்காந்து நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம பணத்தையும் வீணடிக்க வேண்டாம். வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை கொண்டு நம்ம எப்படி அழகாகலாம், நம்ம பார்த்து வியப்பூட்டுற அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டு வர்றோம். கண்டிப்பாக என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக நான் இந்த பேக்கு தான் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோலேருந்து போய் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் என்ன ஒரு கலர்லேருந்து என்னோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் லைவ் ரிசல்ட்டாகவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் கொடுங்க. கூடவே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கு போட்டிங்கன்னா டெய்லி சின்ன சின்ன பேக்கு போட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னு இதே ஸ்கின் டோன்லேயே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. அது நீங்கள் என்கிட்டயே லைவ் ரிசல்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.